சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு பிப்ரவரி 29, 2024 என்ற மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம கிளாஸஸை அப்படி தான் கொண்டு போக போகிறோம். வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க. ஒரு பர்சனாலிட்டியோட போட்டோ குறிப்பிட்டிருக்காங்க, லோக்பாலுடைய இமேஜ் குறிப்பிட்டிருக்காங்க, கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற இமேஜும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பர்சனாலிட்டியோட நேம் மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சென்னையில நடைபெறுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? சில விஷயங்களை சமீபத்திய காலங்களில் படிச்சதை ரிவைஸ் பண்ண போறோம். தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வியட்நாமை சார்ந்த நிறுவனம், மின்சார கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தற்பொழுது அங்க அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதற்கு தமிழக முதல்வர் போனாங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அதற்கப்புறம் ஈரோடுல என்ன நடந்தது சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சோம். 17வது வனவிலங்கு சரணாலயம் ஆகிய ஈவேரா அவர்களது வனவிலங்கு சரணாலயத்தில் பர்கூர் மலைக்காடுகள் அப்படின்றது சேர்க்கப்பட்டது. ஸோ அதை நாம ரிவைஸ் பண்றோம். பள்ளிக்கரணை அப்படின்ற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அறிவியல் பெருங்கடல் மாநாடு அப்படின்றது பள்ளிக்கரணையில் நடக்குது அப்படின்ற விஷயம் நம்ம சமீபத்திய காலங்களில் படிச்சிருந்தோம். ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? தற்பொழுது காலநிலை உச்சி மாநாடு, தமிழ்நாட்டிற்கான காலநிலை உச்சி மாநாடு சென்னையில் நடைபெறுது அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ இது சார்ந்த தகவல் வேறு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், ஸ்டேட் மினிஸ்டர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. சோ இதற்கு தலைமை தாங்கிறது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், ஸ்டேட் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? சோ புதிதாக இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு இயக்கம் அப்படின்ற இயக்கம் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு. சோ இதையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. சோ நோக்கம் எதற்காக அப்படின்னா, மாநிலத்தின் வளமான மற்றும் நீண்ட கடற்கரையை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த தமிழ்நாடு மறுசீரமைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வெளியிடப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு திட்டமும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, காலநிலை கல்வி அறிவை மக்களிடையே கொண்டு சேர்ப்பது விதமாக விளையாட்டு முறை சார்ந்த கல்வி திட்டத்தில் உட்புகுத்தும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் உதவ உள்ள சர்வதேச நிறுவனம், அதாவது தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு இயக்கத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரையெல்லாம் பாதுகாக்க போறோம். சோ அதற்கு நிதி உதவி யாரு வழங்குறா அப்படின்னா, ஒரு பன்னாட்டு நிறுவனம் வழங்க போறாங்க. அவங்க தான் உலக வங்கி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்ன செயல்பாடுகள்லாம் செய்ய போறாங்க, எதற்கு உலக வங்கி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறாங்க அப்படின்னா, கடலோர பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த போறாங்க, கடலோர பாதுகாப்பை அதிகரிக்க போறாங்க, மாசு குறைபாட்டை நோக்கிய நகர்வுகளில் ஈடுபட போறாங்க, அதற்கப்புறம் கடலோர மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போறாங்க, ஈரநில பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட போறாங்க. பர்டிகுலரா கார்பன் எமிஷன்ஸ் எந்த வகையிலெல்லாம் குறைக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் குறைக்கிறதுக்கு வழிமுறைகளை கையாள போறாங்க. சோ இதற்கான நிதி ஒதுக்கீடாக 1675 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் காலநிலை உச்சி மாநாடு அப்படின்றது சென்னையில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம். கிண்டியில நடக்குது. ஓகேங்களா? சோ 2 நாட்களுக்கான மாநாடு இன்றையோட முடிவு. சோ இந்த மாநாட்டை தொடங்கி வச்சது தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர், தலைமை தாங்கினது சுற்றுச்சூழல் அமைச்சர் அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஓகேங்களா? சோ அது போக புதிதாக உருவாக்கப்பட்ட இயக்கம்னா தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு இயக்கம் அப்படின்றதும் பார்த்திருக்கோம். சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது சார்ந்து ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம், காலநிலை சார்ந்தே. ஓகேங்களா? சோ நம்ம இந்தியா உலக அளவில் எல்லா நாடுகளுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை நோக்கிய பயணத்தில் இருக்காங்க. ஸோ 2030க்குள்ள 17 இலக்குகளை அடைவதாக எல்லா நாடுகளுமே சபதம் எடுத்திருக்காங்க. அதுல 13வது இலக்கு என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம் மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காலநிலை மாற்றத்திற்கான சேலஞ்சஸ் எல்லாம் நாம மேற்கொண்டு எடுத்து போகணும் அப்படின்னா அதற்கு நிறைய நிதி உதவி தேவைப்படும். ஸோ இதுக்கு 2015 இந்தியா பாரிஸ் ஒப்பந்தத்தில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நாங்க வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு, நாங்க இந்த காலநிலை மாற்றத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸ்
ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கிய டெக்னாலஜிஸ் இருக்கணும். ஸோ அந்த ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கிய டெக்னாலஜிஸ் வேணும்னா எங்களுக்கு நிறைய செலவாகும். ஸோ வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணணும், வளரும் நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பன்னாட்டு நிதி உதவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பன்னாட்டு நிதி உதவி எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2030ஆம் ஆண்டு வரை கால்நடை மாற்று நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளணும்னா குறைஞ்சபட்சம் $2.5 ட்ரில்லியன் வேணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ சமீபத்திய காலங்களில் ஐக்கிய அரபு எமிரகத்தில் நடந்த ஐநா பருவநிலை காலநிலை மாற்ற மாநாட்டில் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஒரு கடலோரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கிராமம் சுனாமி 2024 வரும்பொழுது பாதிக்காம தப்பிச்ச ஒரு கிராமம். எதனால பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி கேட்டிருப்பாங்க. ஸோ கடற்கரை மறுசீரமைப்பு இயக்கம்லாம் உச்சி மாநாட்டில் தொடங்கியிருக்காங்க. கடலோரத்தை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இதற்கு முன்மாதிரியான இருந்த ஒரு கிராமத்தை நம்ம பார்க்க போறோம். அது எந்த கிராமம் அப்படின்னா 2004 சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நலுவேதபதி கிராமம் பெரும் பேரழிவிலிருந்து எவ்வாறு தப்பித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை மாநில அரசால் நிறைய காடுகள் வளர்க்கப்பட்டது அதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நலுவேதபதி அப்படின்றது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ நாம இப்போ காலநிலை மாற்ற உச்சி மாநாடு சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் படித்தோம். காலநிலை மாற்றம் சார்ந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் படித்தோம். அதற்கப்புறம் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சீற்றங்களை பாதிக்காத வகையில் நாம் அதிலிருந்து எப்படி தப்பிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இருந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில கரண்ட் அஃபேர்ஸ் கிளாसेस நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். சோ வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கான இரண்டாவது கேள்விக்கு போகலாம். வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த சட்ட ஆணையம் பரிந்துரைத்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை இந்தியா நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 22வது சட்ட ஆணையம் தற்பொழுது பரிந்துரையை மத்திய அரசுக்கு வழங்கியிருக்காங்க. அப்போ மேற்கூறிய வருஷங்கள்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டது? 2035 இந்தியா ஒரு புதிய இலக்கு வச்சிருக்காங்க. இந்தியா 2035க்குள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதா முற்படுறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம சமீபத்திய காலங்களில் படிச்சிருந்தோம். அதை ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? 2026 16வது நிதி ஆணையம் அப்படின்றது நடைமுறைக்கு வரும். அந்த நிதி ஆணையத்திற்கு தற்பொழுது தலைவர்களா தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய பேர் அரவிந்த் பணக்காரியா அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. 2030 தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய பயணம். இந்தியா $5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில் 2030 டார்கெட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம். சோ அதையும் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? சோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஆணையம் வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி, இது சார்ந்த விவரங்கள் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ 22வது சட்ட ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடியவங்க ரிட்டையர்டு ஜட்ஜாக விளங்கக்கூடிய ரித்துராஜ் அவஸ்தி அவர்கள் தான் தலைவராக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யார்கிட்ட பரிந்துரை வழங்கினாங்க? மத்திய அரசு கிட்ட கொடுத்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன? நாடாளுமன்றம், சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்றது தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த சாத்தியக்கூறுகள் இந்தியாவில் சாத்தியமா அது பற்றி ஆராய்வதற்கு ஒரு உயர்மட்ட குழுவே மத்திய அரசு அமைச்சாங்க. அந்த குழுவின் தலைவராக யாரை போட்டாங்கன்னா முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் 2017 இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பேர் என்ன? ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, சட்ட கமிஷன் வந்து இப்போ வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை கொடுத்திருக்காங்க 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் நீங்க அமல்படுத்தலாம் அப்படின்னு. அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசியல் சாசனத்துல புதிய சரத்தை ஒண்ணு நம்ம உட்புகுத்தணும். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 19வது மக்களவை தேர்தல் 2029 அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. 3 கட்ட சட்டப்பேரவைகளின் பதவி காலத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ 2029 எல்லா சட்டப்பேரவைகளுக்கும் எலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த 3 கட்டத்துக்குள்ள ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகளுக்கான காலத்தை நாம குறைச்சிக்கிட்டே வரணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இடைப்பட்ட காலத்தில் ஒற்றுமை அரசை உருவாக்கணும். சோ சப்போஸ் வந்து ஒரு இடத்துல வந்து
சட்டசபை அப்படின்றது அமைஞ்சிருச்சு, இல்ல நம்பிக்கை இல்லா வாக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அரசு கலைக்கப்பட்டது, அப்ப இடையில எலெக்ஷன்ஸ் வைக்கணுமா, இல்ல ஒன்றுபட்ட அரசை கூட்டி அங்க ஒரு கோயலேஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கொண்டு வர முடியுமா? பாசிபிலிட்டி இருந்தா கோயலேஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கொண்டு வாங்க, பாசிபிலிட்டியே இல்ல கண்டிப்பாக அரசாங்கம் வேற அரசாங்கம் தான் அமைச்சாகணும் அப்படின்னா மீதம் உள்ள காலகட்டத்துக்கு மட்டும் ஒரு தேர்தலை வச்சு ஒரு எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணி 2009க்குள்ள அந்த காலத்தை முடிவுறும் வகையில் வச்சுக்கோங்க. 2029ல 19வது மக்களவை தேர்தலில் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன் வைக்கிற மாதிரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 22வது சட்ட ஆணையம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப மத்திய அரசுக்கு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் வந்து 2029ல கண்டக்ட் பண்ண சொல்லி. சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமது தேர்தல் முறை என்ன அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப அழகா பேசிக்கான விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தேர்தல் முறை அப்படின்றது 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட பதவிக்காலமும் நிறைவுறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்களவை, மாநில சட்டப்பேரவை இதெல்லாம் கலைக்கப்படும். அப்போ ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல்கள் நடத்துவாங்க. அது ஒரே நாளில் கூட நடத்தலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நாள்கள் நடத்தலாம். அந்த தேர்தலுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, பொது தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் மரணம் அடைஞ்சிடறாரு அப்படின்னா 6 monthsல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தல் வைக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இடைத்தேர்தல் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். அரசியல் உரிமைகளை உள்ளடக்கியது எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல தவறானது தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சோ ரைட் டு வோட் அப்படின்றது என்னுடைய அரசியல் உரிமை, வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது அரசியல் உரிமை. அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை அப்படின்றதும் அரசியல் உரிமை. அரசை விமர்சிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. இது சரியா அப்படின்னு கேட்டா தவறு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ தவறானது தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3 மட்டும் தவறு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2023ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதிற்காக தேர்வானவர்களில் தவறானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிடப்பட்ட 4 ஆப்ஷன்ஸ்ல. ஓகேங்களா? அப்போ சு சண்முக சுந்தரம் அப்படின்றவங்க 2023ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்களா? ஆமா, இவங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. சோ மாணிக்க வாசகம் அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களா? ஆமா, இவங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நடராஜன் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களா? ஆமா, இவங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப தமிழ் ஒளி அவர்கள் மட்டும்தான் தேர்வு செய்யப்படல. ஏன்னா இலக்கிய மாமணி விருது அப்படின்றது ஒரு வருடத்திற்கு 3 நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க. சோ மேற்கூறிய 3 நபர்கள் தான் இலக்கிய மாமணி விருது வாங்குறாங்க. சோ ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய தமிழ் ஒளி அவர்கள் இலக்கிய மாமணி விருது பெறல. இவங்களுடைய நூற்றாண்டை நினைவு கூறும் விதமாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இவங்களுக்கு மார்பளவு சிலை அப்படின்றது நிறுவுறாங்க அப்படின்றது கூடுதல் தகவலா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த கேள்விக்கு இவர் தவறு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, தவறானவர் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ இலக்கிய மாமணி விருது அப்படின்றது எப்போல இருந்து கொடுக்குறாங்க, 2021 ஜூன் 3ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஜூன் 3 அப்படின்றது முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதியின் பிறந்த தினமாக பார்க்கப்படுது. சோ நோக்கம் எதற்காக இலக்கிய மாமணி விருது கொடுக்குறாங்க, தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் கொடுக்குறாங்க. சோ விருதாளர்களின் எண்ணிக்கை ஆண்டொன்றுக்கு 3 நபர்களுக்கு கொடுப்பாங்க. சோ அது 3 பிரிவுகளை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆயத்தமிழ், மரபு தமிழ், படைப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ தற்பொழுது நடைபெற்றவை இந்த ஆண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, தமிழக முதல்வர் அவர்கள் 9 தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. சோ அதோட கிரைட்டீரியா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 2022ல 3 கவிஞர்களுக்கு கொடுக்குறாங்க. 2023 லேட்டஸ்ட்னால நம்ம யார் யார் அப்படின்ற பெயரை நம்ம பார்த்துட்டோம், 3 கவிஞர்களுக்கு. சோ இந்த ஆண்டை சிறப்புற்றும் வகையில கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு விருது அப்படின்னு சொல்லிட்டு 3 கவிஞர்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் 9 கவிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இலக்கிய மாமணி விருது பெறுபவர்களுக்கு பரிசு தொகை எவ்வளவு கொடுப்பாங்க, 5 லட்சம் ரூபாய் காசோலையாக கொடுப்பாங்க. 1 சவரன் தங்க பதக்கம் கொடுப்பாங்க. தகுதியுரையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருது யார் யாருக்கு கொடுக்குறாங்க, 3 நபர்கள், சண்முக சுந்தரம், மாணிக்க வாசகன், நடராஜன் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கியம்னா என்ன, நம்ம புக்ல அழகா ஒருத்தர் வந்து வர்ணிச்சிருப்பாரு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடியே இலக்கியம், அதனால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் நம்மளால காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யாரு, ஜி.இ. ட்ரெவேலியன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எத்திக்ஸ் புக்ல இருந்து கத்துக்கிறோம். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய விருதுகள்லாம் டிஎன்பிஎஸ்சி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா அடிக்கடி கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கேள்வி. ஸோ பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டர்
சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்ல, ஏன்னா இது 2019 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த அப்டேஷன்ஸ்ல நம்ம சமீபத்திய காலங்களில் படித்தோம். கபிலர் விருது அப்படின்றது அமிர்த கௌரி அப்படின்றவங்களுக்கு கொடுத்தாங்க. உமரு புலவர் விருது அஜ்மல் கானுக்கு கொடுத்தாங்க. அயோத்திதாச விருது தேசிங்கு ராசன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேஷன்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ உங்ககிட்ட என்ன கேள்வினா கம்பர் விருது யாருக்கு கொடுத்தாங்க சமீபத்திய காலங்கள் அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2022-23 ஆண்டில் இந்தியாவில் எந்த தேசிய கட்சி அதிகமான வருவாயை ஈட்டியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகமான வருவாயை ஈட்டியிருக்கு. ஸோ தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்த தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை தற்பொழுது 6 அப்படின்னு தெரியணும். ஸோ காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி, அப்புறம் மார்க்சிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி. ஓகேங்களா? வடகிழக்கு மாநிலத்திலிருந்து உதயமாகி தேசிய கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கு. ஸோ மொத்தம் 6 கட்சிகள் இருக்கு அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த 6 தேசிய கட்சிகள்ல எந்த தேசிய கட்சி 2022 ஆண்டு அதிக வருவாயை ஈட்டி இருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு தெரியணும். ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஆய்வு மேற்கொண்டது யாரு? ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம், அவங்க தான் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ADR அப்படின்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றவங்க வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. சோ மொத்தமாக தேசிய கட்சிகள் ஈட்ட வருவாய் 2022 அப்படின்னா 3077 கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிகமாக ஈட்டிய தேசிய கட்சி பாஜக அப்படி நம்ம பார்த்தோம். 2361 கோடி ஈட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 76.73% இந்த தேசிய கட்சியே மொத்த வருவாயில எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தம் 6 தேசிய கட்சிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் இரண்டாவது பெரிய வருவாயை ஈட்டிய கட்சியாக பார்க்கப்படுது. 14.7%, 452 கோடி அப்படின்னு சொல்றாங்க. 2021 ஒப்பிடும் பொழுது முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சியோட வருவாய் அப்படின்றது அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 23.15% அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்த தேசிய கட்சிகளுக்கெல்லாம் எந்த வழிகள்ல இருந்து வருவாய்கள் கிடைக்குது அப்படின்னா நன்கொடை மூலமாக, வங்கி வட்டிகள் மூலமாக, சந்தா தொகை மூலமாக இவங்களுக்கு வருவாய் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய கட்சிகள் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருந்தா அந்த கட்சி தேசிய கட்சி நம்மளால சொல்ல முடியும். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் கண்டிப்பாக வேண்டும் அப்படி சொல்றாங்க. எல்லா கட்சிகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் சமமாக பார்த்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேசிய கட்சி போன்ற கட்சிகளுக்கு சில சலுகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சலுகைகள் அப்படின்னா தனித்தனி சின்னங்கள் அவங்க கட்சிகளுக்கு வழங்கப்படுது. சோ அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் மட்டுமே அந்த சின்னத்தில் நிற்க முடியும். சோ 2017 அடிப்படையில் பார்த்தோம்னா 7 தேசிய கட்சிகள் இருந்தது. தற்பொழுது கரண்டா 6 தேசிய கட்சிகள் தான் இந்தியாவில் இருக்கு அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்சிகள் சார்ந்த அரசியல் கட்சிகள் சார்ந்து படிச்சோம். சோ அதனால அதை ரிவைஸ் பண்ணும் விதமாகவே ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். ஓகேங்களா? அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் உடைய சின்னம் வந்து இரு பூக்கள் மற்றும் புற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா சரி. எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது தான் கேட்டிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட சின்னம் வந்து கடிகாரம், சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. தெலுங்கு ராஷ்டிரிய சமிதி கட்சியோட சின்னம் வந்து கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா? மிகவும் சரி. ஸோ ஒரு குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி பாருங்க. ஒரு ரீஜனல் பார்ட்டி பத்தி, அது சின்னம் பத்தி கொஞ்சம் பிரபலமா இருந்தது தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ தெலுங்கு அசாம் கன பரிஷத் இதுடைய கட்சியோட சின்னம் வந்து யானை. ஓகேங்களா? இங்க வந்து பூட்டுச்சாவின்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? சோ ஒரு இணை மட்டும் தவறு, 3 இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. இங்க சரியாக பொருத்தப்பட்டதான் கேட்டிருக்காங்க, 3 இணைகள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னடா, நான் 6வது தேசிய கட்சியாக தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று சொன்னேன். வடகிழக்கு மாநிலத்திலிருந்து உதயமாச்சுன்னு சொன்னேன். அந்த கட்சியோட சின்னம் என்ன அப்படின்றது மறக்காம சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சிருந்தா. சோ இன்னைக்கான 5வது கேள்வி, தமிழ்நாட்டு போக்குவரத்து கழக பேருந்துகளில் மின்னணு பயணச்சீட்டு எந்திரங்கள் செயல்பாட்டிற்கு இணைந்துள்ள வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இணைந்து இருக்காங்க இந்த செயல்பாட்டிற்காக. ஸோ என்ன பண்ண போறாங்க, தமிழ்நாட்டு போக்குவரத்து கழக பேருந்துகளில், அது மாநகராட்சி பேருந்துகளில் ஒரு சில பேருந்துகளில் மட்டும் மின்னணு பயணச்சீட்டு எந்திரங்கள் அப்படின்றத கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? ஸோ மேலே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக, நம்ம நாளைக்கு முன்னாடி படித்தோம், பரோடா வங்கி எதற்கு படித்தோம் அப்படின்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் உயர்கல்வி செல்லும் பொழுது மாதந்தோறும் கொடுக்கப்படும் அப்படின்னு அரசு அறிவிச்சாங்க. சோ இவங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டுக்கான டெபிட் கார்டு அப்படின்ற வழங்கக்கூடிய இஷ்யூவன்ஸ் வந்து எந்த பேங்க் வந்து தமிழக அரசோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? IOB வங்கி வந்து
எந்த வங்கியுமே செய்யாத ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க சமீபத்திய காலங்களில். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள்லயே மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். கரூர் வைசியா வங்கி வந்து தமிழக அரசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் விட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இல்லம் தேடி ஆவின் பாலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். ஓகேங்களா? கோடை காலங்களில் ஆவின் பால் பொருட்கள் வந்து இல்லம் தேடி செல்வதற்கு வாகனங்களை வந்து கரூர் வைசியா வந்து கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நிதி உதவி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ எஸ்பிஐ வங்கி வந்து தற்பொழுது எந்த செயல்பாட்டிற்கு இணைந்து போறாங்க தமிழக அரசோடு அப்படின்னா, தமிழ்நாடு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல மின்னணு பயணச்சீட்டு எந்திரங்கள் செயல்பாட்டிற்கு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அப்போ இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. செயல்பாடு மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம், இந்த 2 போக்குவரத்து கழகங்கள்ல ஓடக்கூடிய பேருந்துகள்ல இந்த மின்னணு பதிவு பயணச்சீட்டு அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, வேகமாகவும் எளிதாகவும் பயணிகளுக்கு டிக்கெட் வழங்குவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கூடுதல் வசதி என்னன்னா, பயணிகள் கார்டு மூலமாகவும் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாகவும் நாம் என்ன பண்ணிக்கலாம், பயணச்சீட்டை பெற முடியும். பணம் செலுத்தக்கூடிய வசதிகள் கூடுதலாக உங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ மற்றொரு திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல, இந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது ஆர்டிஓ ஆஃபீஸில் நேர வாங்குற மாதிரியா இருந்தது. தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் ஸ்பீட் போஸ்ட்ல தபால் மூலமாக உங்களுக்கு விநியோகம் செய்யப்படும். நேர இனிமேல் யாருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கப்படாது அப்படின்ற விஷயத்திற்கான ஒரு திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ போக்குவரத்து துறை சார்ந்து படிச்சதுனால ரக்ஷா அப்படின்ற பாதுகாப்பு வாகன இயக்கம் சார்ந்து படிக்க போறோம். ஓகேங்களா? ரக்ஷா அப்படின்னாலே அது ஒரு தானியங்கி கருவியை குறிக்குது. இது வாகனத்தில் பொருத்தப்பட்டு வாகனம் தற்பொழுது எங்கு உள்ளது என்பதையும் வாகனத்தின் இயந்திரத்தின் செயல்பாட்டையும் கண்காணிக்கவும் வாகனத்தின் பதற்ற நிலையை உடனடியாக வெளிப்படுத்துவதற்கும் இந்த ரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய தானியங்கி கருவி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். கணிப்பொறி மூலம் பணம் செலுத்த பேஸாப் என்னும் கைபேசி செயலியை எந்த வங்கி துவங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. HDFC வங்கி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னடா, இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்றது எது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2022ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை VN சுவாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இதற்காக வைக்கப்பட்டது. SP அப்பாதுரை அவர்கள் வந்து கீரா விருதை சமீபத்திய காலங்களில் வென்றாங்க. கி வீரமணி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டது. குல்சார் அவர்கள் வந்து ஞானபீட விருது 58வது ஞானபீட விருதுல உருது கவிஞராக 2வது உருது கவிஞராக இவர் வந்து ஞானபீட விருது பெறார் அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். குல்சார் அப்படின்றவர். இன்னொருத்தர் வந்து சமஸ்கிருதத்தை சார்ந்த ஒரு கவிஞர், அவருடைய பேர் என்னன்னு நீங்க சொல்லணும். அவரும் வந்து 58வது ஞானபீட விருதுக்கு தேர்வாகி இருந்தார், நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. VN சுவாமி அவர்கள் வந்து கலைஞர் எழுதுகோள் விருதுக்கு தேர்வாகி இருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்கோம். 2022ஆம் ஆண்டிற்கான விருது. ஸோ தமிழ் இதழியல் துறை மூலமாக சமூக மேம்பாட்டிற்கு அளப்பரிய பணியாற்றியதுனால இவரை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ அறிவிப்பு வெளியிட்டது தமிழக முதல்வர் தான். ஸோ பரிசு தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 5 லட்சம் ரூபாயும் பாராட்டு சான்றிதழ்களும் கொடுக்குறாங்க. இந்த VN சுவாமி அவர்கள் வந்து எங்க பிறந்தாங்க அப்படின்னா, மதுரையில் 1931 பிறந்தவங்க. தற்போது 92 வயதாகிடுச்சு. ஸோ பத்திரிகை துறையில இவங்களுக்கு இருந்த அனுபவம் அப்படின்னு கேட்டால் 50 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பணியாற்றிய இதழ்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு, சுதேசி மித்ரன், தினமணி போன்ற இதழ்களில் பணியாற்றி இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்ற இதழை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எழுதிய புகழ்பெற்ற நூல் புகழ்பெற்ற கடற்போர்கள் அப்படின்ற ஒரு நூல் வந்து புகழ்பெற்ற நூலாக பார்க்கப்படுது. இந்த நூலை பாராட்டும் விதமாக தஞ்சை பல்கலைக்கழகம் மாமன்னன் ராஜராஜன் விருது இந்த நூலுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவருக்கு சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் வால்ட் விட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகிய குழந்தை சுவாமி அவர்கள் பாராட்டி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ கலைஞர் எழுதுகோள் விருது தானே பார்த்தோம். ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தாங்க அப்படின்னா 5 முறை முதல்வராக இருந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் 69 இருந்து 71, 71 இருந்து 76, 89 இருந்து 91, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க 96 இருந்து 2001, 2006 இருந்து 2011 காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம்.
இவர் வந்து இதழியல் துறையோடு சேர்ந்தவர் சாமி அப்படின்றவங்க. ஸோ அதனால இதழியல் சார்ந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்குறோம். அதாவது எந்த தமிழ் பத்திரிகை முதலாக பொம்மை படங்கள் சித்தரிப்பை அறிமுகப்படுத்துறாங்க, கார்ட்டூன்ஸ் அறிமுகப்படுத்துறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது பிரிட்டிஷ் இந்திய காலகட்டத்திலேயே இந்தியா அப்படின்ற பத்திரிகை. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இலக்கியம் சார்ந்து ஒரு கேள்வியும் பார்க்குறோம். தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அகிலன், ஜெயகாந்தன் இருவர்கள் மட்டும்தான் தமிழ் மொழியிலிருந்து ஞானபீடு விருது பெற்றவர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டெட்ஃபஸ்ட் டிஃபெண்டர் 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி எந்த கூட்டமைப்பிற்குரியது, எந்த நாட்டிற்குரியதுன்னு கேட்கல, எந்த கூட்டமைப்பிற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமைப்பிற்குரிய கூட்டு பயிற்சி தான் ஸ்டெட்ஃபஸ்ட் டிஃபெண்டர் 2024. இந்த பயிற்சி தற்பொழுது ஐரோப்பா நாடுகளில் நடைபெற்று இருக்கு. ஸோ அதனால நம்ம படிச்சுட்டு இருக்கோம். குவாட் நாடுகளுக்கான, அதாவது நாற்கர நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அதற்கப்புறம் இன்னொரு நாடு எதுன்றதை நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த 4 நாடுகளும் இணைஞ்சு மலபார் எக்ஸசைஸ் அப்படின்றது வருடந்தோறும் நடத்துறாங்க. ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். ஏசியான் மாநாடு சமீபத்திய காலங்களில் இந்தோனேஷியாவில் நடைபெற்றது. ஸோ இந்த இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் கருட சக்தி, சமுத்திர சக்தி போன்ற பயிற்சிகள்லாம் ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெட்ஃபஸ்ட் டிஃபெண்டர் 2024 என்ன சொல்றாங்கன்னா அதிக நாடுகள் கூட்டாக இணைந்து நடத்தக்கூடிய உலக அளவில் மிகப்பெரிய கூட்டுராணுவ பயிற்சியாக இது பார்க்கப்படுது. அப்ப இரண்டாவது மிகப்பெரிய கூட்டுராணுவ பயிற்சினா எதை சொல்றாங்க? ரிம்பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து இந்த ரிம்பேக் எக்ஸசைஸ்ல ஈடுபடுவாங்க. கிட்டத்தட்ட 26 நாடுகள் இந்த கூட்டுராணுவ பயிற்சியில் ஈடுபடுவாங்க. சரி, அப்ப ஸ்டெட்ஃபஸ்ட் டிஃபெண்டர்ல எத்தனை நாடுகள் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல. சோ அதையும் நம்ம பார்த்துடலாம். சோ இங்க பாருங்க, கலந்து கொள்ளும் நாடுகள் 31 நாடுகள் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90,000 படைகள் ஈடுபடுத்தப்படுறாங்க. சோ பயிற்சியோட நோக்கம் என்னன்னா நாட்டோவின் புதிய பிராந்திய பாதுகாப்பு திட்டங்களை சோதனைக்கு உட்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நாட்டோ அப்படின்னா என்னது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டது? 1949ல். இதில் உறுப்பு நாடுகள் 31 இருக்காங்க. ஸோ இலக்கு என்னன்னா அரசியல் மற்றும் இராணுவ வழிமுறைகளால் உறுப்பு நாடுகளின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது. ஸோ இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா பெல்ஜியம், பிரசல்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்டோ நாடு சார்ந்து படிச்சதுனால நாட்டோ நாடு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க? வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளின் கூட்டமைப்பானது 1949ல் அமெரிக்கா, கனடா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் சோவியத் யூனியனுக்கு எதிராக, நாம எப்படி குவாட் நாடுகள்ல சைனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்குமோ அது மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நாட்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மேற்கு உலக நாடுகளுடன் போரில்லா அமைதி காலத்தில் அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்ட முதல் ராணுவ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மேற்கு நாடுகள், இந்த உறுப்பினர் நாடுகள் மேல யாராவது சண்டை போட்டாங்கன்னா இந்த நாட்டோ நாடுகள் எல்லோரும் சேர்ந்து அந்த நாடை தாக்குறது தான் இந்த ஒப்பந்தத்துடைய ஹைலைட். ஓகேங்களா? சோ இப்போ கூட ரஷ்யாவுக்கு உக்ரைன் போர் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? உக்ரைன் வந்து நாட்டோல இணையணும்னு சொன்னாங்க. அது ரஷ்யாவுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்திடும் அப்படின்றதுனால தான் ரஷ்யா வந்து உக்ரைனோட சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ உக்ரைனோட தற்போதைய அதிபர் யாருப்பா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த நாட்டோ பத்தின விஷயங்கள் இங்க சொல்லினது இவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? நாட்டோக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. உலகின் அமைதிக்கான மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பாக இது பார்க்கப்படுது. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ ஒரு கூட்டமைப்பு சார்ந்து சர்வதேச அளவிலே பார்க்க போறோம். பிரிக் நேஷன்னா யார் யாரு? சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இஸ் வந்துருச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் பிரிக்ஸ் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சார்க்னா யார் யார் இருக்குன்னு கேட்பாங்க. G20ல இந்தியா இருக்கா? G8ல இந்தியா இருக்கான்னு ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? G8ல இந்தியா இல்ல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கூட்டமைப்பு சார்ந்தெல்லாம் கேள்வி கேட்பது வழக்கம். சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கிமின் முதல் ரயில் நிலையம் எந்த நகரத்தில் அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரங்போ அப்படின்ற இடத்துல அமைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதற்கான வழித்தடம் செவோக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. செவோக் அப்படின்றது மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து இந்த சிக்கிம்க்கு வந்து ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துறாங்க. சிக்கிம் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னா நமக்கு இதுவரைக்கும் வான்வழி போக்குவரத்து மற்றும் சாலை போக்குவரத்து மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ரயில் போக்குவரத்து கிடையவே கிடையாது. இப்போதான் முதல் முறையாக மேற்கு வங்கத்திலிருந்து நாம உருவாக்குறோம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சோ இரண்டாம் கட்டமாக
கேங்டாக், நாத்துலா போன்ற இடத்துல ரயில் கட்டமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது முதல் ரயில் நிலையம் சிக்கிம்ல ரங்போ அப்படின்ற இடத்துல அமைக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப திட்டத்தை தொடங்கி வச்சது இந்திய பிரதமர் அவர்கள். இதற்கு திட்ட இயக்குனராக முகிந்தர் சிங் அவர்கள் இருக்காங்க. முதல் வழித்தடம் செவோக் டு ரங்போ அப்படின்னு சொல்றாங்க. 45 கிலோமீட்டர் தொலைவு. இதுல வெறும் 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான் சிக்கிம்குள்ள இருக்கு, மிச்சம் எல்லாமே மேற்கு வங்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த வழித்தடத்தை அமைப்பதற்கு எவ்வளவு சேலஞ்சிங் இருக்குன்னு பாருங்க. 14 சுரங்க பாதைகள் அமைக்க வேண்டியது இருக்கு, 13 பெரிய பாலங்கள் அமைக்க வேண்டியது இருக்கு, 9 சிறிய பாலங்கள், கிட்டத்தட்ட 86% சுரங்க பாதைக்குள்ளேயே இந்த ரயில் செல்ல வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ திட்டத்தின் தேவை என்ன அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலை எண் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய நெடுஞ்சாலை எண் வழியாகத்தான் நாம சிக்கிமுக்கு போக முடியும். சோ மழைக்காலங்கள்ல நிறைய இடையூறுகள் ஏற்படுவதனால நமக்கு போக்குவரத்து பாதிக்கப்படுது. அதனாலதான் அல்டர்னேட் ரூட்டாக ரயில்வே ரூட்டை நம்ம இப்ப தேர்வு செஞ்சிருக்கோம். செயல்பட உள்ள ரயிலின் திறன் 25 டன் சுமந்து செல்லக்கூடிய ஒரு ரயிலாக பார்க்கப்படுது. வேகம் 110 கிலோமீட்டர் பெர் ஹார்ல வேகத்துல போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சுற்றுலாத்துறையும் மேம்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்கிம் சார்ந்த ஒரு புக் கண்ணன். சிக்கிம் ஆரம்பத்தில் இந்தியாவோட ஒரு மாநிலமாக இல்லை. 1974 35வது சட்ட திருத்தத்தின்படி தான் இணை மாநில அந்தஸ்தே கொடுக்கப்பட்டது. ஆர்டிகல் 2A அப்படிலாம் நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த 2A ரிப்பீல் பண்ணிட்டு 1975 36வது சட்ட திருத்தத்தின்படி முழு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டது சிக்கிமுக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்தியாவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் ரயில்வே அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ மென்டிபதா ரயில்வே நிலையம் எந்த மாநிலத்தில் இருக்கு? இது ஏற்கனவே டிஎன்பிசி கேட்டது, அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. சீன இறக்குமதிக்கு தடை அப்படின்றது இந்தியா 2020 2019 காலகட்டத்தில் விதிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய பொருட்களை இங்க இறக்குமதி பண்ணும்போது ரொம்ப கம்மியான விலைக்கு இறக்குமதி பண்றாங்க. உள்நாட்டு உற்பத்தியாளர்களை காப்பாற்றும் விதமாக நாம தடை பண்ணோம். இப்போ இதே ஸ்ட்ராட்டஜி அமெரிக்கா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஏவுகணை வெடிமருந்து ஆலை தொடக்கம் எங்க? உத்தரப்பிரதேசத்தில் 3000 கோடி முதலீட்டுல தொடங்குறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சாரதி இணையதளம் அப்படின்றது மத்திய அரசு சமீபத்திய காலங்களில் அறிமுகப்படுத்தினது. சோ இது எதற்கு உறுதுணையானது அப்படின்னா, வேளாண்மைக்கும் உறுதுணையானது. வேளாண் விவசாயிகளுக்கான காப்பீடுகளை பதிவு செய்வதற்கான ஒரு இணையதளமாக இது பார்க்கப்படுது. சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸ்வயம் பிளஸ் இணையதளம் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்வயம் பிளஸ் இணையதளத்தை. சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்றது நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுடன் தொடர்புடையதா? ஆமா. அம்ருத் திட்டம் அப்படின்றது நகராட்சி நிறுவனம் தொடர்புடையதா? ஆமா. நீட்ஸ் அப்படின்றது சிறு குறு நடுத்தர தொழில்களுடன் தொடர்புடையதா? ஆமா. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்றது வேளாண்மை பயிர் காப்பீட்டு திட்டம். ஓகேங்களா? சோ இது சுற்றுச்சூழலுடன் தொடர்புடையது கிடையாது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2024ஆம் ஆண்டில் நடைபெறும் ரஞ்சித் தொடரில் 11வது வீரராக களமிறங்கி சதம் அடித்தவர், அதாவது கடைசி வீரராக கிரிக்கெட் போட்டியில களமிறங்கி சதம் அடிச்சிருக்காரு. சோ இவருடைய பேர் என்ன? 2024ல இது நடந்திருக்கு. துஷார் தேஷ்பாண்டே, மகாராஷ்டிரா அணியை சார்ந்தவர். சோ இவர் இப்படி ஒரு சாதனை படைச்சிருக்காரு. சோ இதற்கு முன்பாக யாராவது 11வது வீரராக களமிறங்கி சாதனை படைச்சிருக்காங்களா? ஒரு தமிழக வீரர் ரஞ்சி கோப்பையில சாதனை படைச்சிருக்காரு. அவருடைய பேர் தான் வித்யுத் ராமகிருஷ்ணன், சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் பிசிசி தற்பொழுது ஊதிய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல A+ கிரேட்ல இருக்கக்கூடிய முதல் 4 வீரர்கள் அப்படின்னா 2 பேர், ஒன்னு ரோஹித் சர்மா, விராட் கோலி, 2 பேரும் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் பவுலர்ல ஜஸ்பிரீத் பும்ராவும், ஆல்ரவுண்டர்ல ரவீந்திர ஜடேஜாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சோ இந்த A+ கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க தான் 7 கோடி ரூபாய் ஊதியத்திற்காக பதிவு செய்யப்பட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இசான் கிசான் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 2 பேரும் இந்த பதிவு பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது கூடுதலான தகவல் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். காலநிலை உச்சி மாநாடு தமிழ்நாட்டிற்கானது சென்னையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட ஆணையம் 2029 அமல்படுத்த சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க மத்திய அரசு கிட்ட. இலக்கிய மாமணி விருது 2022-23ஆம் ஆண்டிற்கு நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். அது போக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல மார்பளவு சிலை அப்படின்றது ஒரு கவிஞருக்கு திறந்து வச்சிருக்காரு தமிழக முதல்வர் பார்த்தோம். அந்த கவிஞருடைய பெயர் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி. சோ இந்த கட்சி 2022 அதிகமான வருவாயை ஈட்டிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ADR ஆய்வு நிறுவனம் சொல்றாங்க. சோ மின்னணு பயணச்சீட்டு எந்திரங்கள்
முறையை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சிருக்காங்க. இதற்கு உறுதுணையாக SBI பேங்க் இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். கலைஞர் எழுதுகோள் விருது அப்படின்றது சாமி மதுரையை சார்ந்த ஒரு கவிஞருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். அப்புறம் ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி நாட்டோவுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம். சிக்கிமின் முதல் ரயில் நிலையம் ரங்போ அப்படின்ற நகரத்தில் அமைக்கிறாங்கன்னு பார்த்தோம். சீன இறக்குமதி பொருட்களுக்கு தடை விதிப்பது பற்றி ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். துஷார் தேஷ்பாண்டே ரஞ்சி டிராஃபில 11வது வீரராக களமிறங்கி சதம் அடித்து சாதனை படைத்திருக்கார் அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சோ இதே ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.